ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், அல்லது நம்ம குழந்தைங்களோட படிப்பு செலவுக்காக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய குழந்தைங்களுடைய கல்யாண செலவுக்காக இருக்கலாம், நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கான ஒரு பணத்தை நம்ம வந்து இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சேமித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் இன்றைக்கி போடுற ₹1000 எப்படி வந்து 5 லட்சமாக நம்ம கையில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த பிளான் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ நான் வந்து சொன்ன மாதிரி எஸ்ஐபி அப்படிங்கிற ஒரு சேவிங் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஒரு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து சேமிக்கக்கூடிய சேமிப்பு திட்டம் தான் இது. இந்த சேமிப்பு திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்மாக சேமித்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை சேமிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலமாக நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வந்து இருக்குது. இந்த திட்டத்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேமிப்பு திட்டத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கோல் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாவே முதல்ல நம்மளுக்கு வந்து கோல் தான் வந்து ரொம்பவும் மஸ்ட்டு. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக இந்த எஸ்ஐபியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத கோலாக வச்சு தான் நான் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்களுமே உங்களுக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதை வந்து இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டு தான். இப்போ வந்து நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னாவே நம்ம வந்து மைண்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க, நம்மளுடைய பணம் வந்து இல்லாமல் போயிடும், நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இன்னமுமே நிறைய பேருக்கு மக்களுக்கு இருந்துகிட்ருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் நம்ம வந்து ஆர்டிலேயோ எஃப்டிலேயோ அல்லது பத்திரத்துலேயோ இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ வந்து கொஞ்சம் வந்து அதிகமான மக்கள் வந்து இந்த மாதிரியான சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து தங்களுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. அதே மாதிரி தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு சேமிப்பு திட்டம் தான். இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பேஸ்டு ஷேர் மார்க்கெட் தான். பட் இதில் வந்து ரிஸ்க் அப்படின்னு நிறைய பேர் நம்ம வந்து சொல்லிகிட்டே நம்ம வந்து இதெல்லாம் வந்து விட்டுடுறோம். பட் வந்து ஒரு ரிஸ்க்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமமான ரிஸ்க் தான் இதில் இருக்குது. நம்ம லாங் டேர்மாக போகும்போது கண்டிப்பாக இதில் ரிஸ்க்கு அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கே நம்மளுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தராங்க. அதனால் நிறைய பேர் வந்து நம்ம வந்து நம்மளுக்கே ஷேர் மார்க்கெட் தெரியாது, அதில் கொண்டு போய் பணத்தை போட்டோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து நம்ம கையை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்குது. பட் வந்து நீங்கள் பேங்க் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம்னா போட்ட உடனே நம்மளுக்கு வந்து அவ்வளோ கிடச்சிரும் இவ்வளோ கிடச்சிரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அதில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும். பட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இல்லாத நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். இதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பேங்க் மூலமாக நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கான கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி டைரெக்டாக ஆப் மூலமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா டைரெக்டாக ஆப் மூலமாக எத்தனையோ ஆப் வந்து வருது, அப்புறம் வந்து அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதே காணாமல் போயிடுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம உழைச்சி சம்பாதிச்ச காசை நம்ம ஆப் மூலமாக பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனக்கு தோணலை. அதனால் நான் வந்து பேங்க் மூலமாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து டைரெக்டாக வந்து ஆப் மூலமாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்க அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ, அதாவது இந்த எஸ்ஐபிக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணி அதை வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற பணத்தை வச்சு அந்த ஷேர் மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் வந்து வாங்குறாங்க நமக்காக.
யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்க தான் நம்மளுக்கு வந்து வாங்குறாங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்லலாம் நம்மளுக்கு வந்து எப்படி மேனேஜர்ஸ்லாம் இருக்காங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய பணத்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய பணத்த வந்து எதுல போட்டோம் அப்படின்னா லாபமா இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து டிசைட் பண்ணி அத நம்மளுக்காக செய்து குடுக்குறாங்க. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசெட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில இருக்கிற மெம்பர்ஸ் தான் ஃபண்ட் மேனேஜர்ஸ செலக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நமக்காக ஷேர் மார்க்கெட்ல நம்மளுடைய பணத்த இன்வெஸ்ட் பண்ணி ஷேர்ஸ் வந்து நமக்காக வாங்கி சேமிக்கிறாங்க. இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மந்த்லி ஒரு ₹1000 நம்ம வந்து பே பண்றோம் அப்படின்னா, ஒரு 15 இயர்ஸ் பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ பே பண்ணியிருப்போம்னா, 15 வருஷமும் நம்ம வந்து ₹1,80,000 தான் நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அப்ராக்ஸிமேட்டா 10லேருந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எஸ்டிமேஷனா சொன்னோம் அப்படின்னா, நம்ம கைக்கு பார்த்தீங்கன்னா ₹5,04,576 நமக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இத நீங்க பார்க்கும்பொழுது தெரியும். நம்மளுக்கு வந்து இங்க ₹2,00,000 1,80,000 தான் நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம். ஆனா, இங்க வந்து நம்மளுக்கு ₹5,00,000 நம்மளுக்கு கிடைக்குது. இத விட அதிகமாவும் கிடைக்கும். இது எப்படி வந்து நீங்க இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத வந்து நம்மளுக்கு வந்து உங்களுடைய மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா, குரோம்ல போயி எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதில வந்து அந்த கால்குலேஷன் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். இதில பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ₹500 இருந்தா நம்மளால சேமிக்க முடியும். இத வந்து பேங்க்ல சேமிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பேங்க்ல சேமிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்லயுமே இந்த மாதிரியான எஸ்ஐபி ஸ்கீம் வந்து போயிட்டுருக்கு. நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அதே பேங்க்ல போயி இந்த மாதிரி நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடணும்னு சொன்னீங்கன்னா, அவங்க கைட் பண்ணுவாங்க. ₹500லேருந்து உங்களால எவ்வளோ சேமிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து கண்டிப்பா இதில சேமிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இதில வந்து இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய பணம் வந்து எவ்வளோ வந்து வளர்ந்திருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஐப்ரோ டச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நம்பரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம தினமுமே நம்மளுடைய அமௌண்ட் வந்து அதாவது நம்மளுக்கான ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க இல்லைங்களா, அதனுடைய growth வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத தினமுமே வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஐசிஐசி பேங்க்ல வந்து இந்த எஸ்ஐபி வந்து போட ஆரம்பிச்சு ஒரு 4 இயர்ஸா நான் கன்டினியூவா போட்டுட்ருக்கிறேன். அதில பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய பணம் வந்து நான் ஓரளவுக்கு அதாவது இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. நாங்க வந்து குரோத்த பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதை எப்படி பார்க்குறோம்னு பார்த்தது தான் நான் வந்து ஐப்ரோ டச் அப்படிங்கிறது. பட் வந்து ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஐசிஐசியில நான் எஸ்ஐபி போட்டிருக்கிறதுனால அதை பத்தி தெரியுது. அதே மாதிரி நீங்க வந்து எஸ்பிஐலயோ அல்லது ஐஓபிலயோ எதுல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேங்க்ல வந்து கேட்டீங்கன்னா, அதை வந்து எப்படி ஆப்ல வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஒரு சேமிப்பு திட்டம் தான். இருந்தாலும் நீ பேங்க்ல முழுமையா இத பத்தி மியூச்சுவல் ஃபண்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பணத்த வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய பணத்த வந்து பல மடங்கா பெருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து கோல் வந்து எந்த மாதிரி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டையும், அதுக்கு தகுந்த மாரியான ஒரு நல்ல சேமிப்பு திட்டத்தையும் நீங்க தேர்ந்தெடுத்து, இதுல வந்து சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப எப்பவும் போல நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு எல்ஐசில போட்டிருப்போம், எஃப்டி போட்டிருப்போம், ஆர்டி போட்டிருப்போம். எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருப்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில, கண்டிப்பா அந்த எஸ்ஐபிலயும் ஒரு ₹500 நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு ₹500 செலவாகுது இல்லைங்களா? அந்த ₹500 நம்ம இதில போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டு வச்சு பாருங்க. கண்டிப்பா இதோட குரோத் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சேமிப்பு திட்டமும் இருக்கு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில வந்து இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.